வணக்கம் சார். வணக்கம் சைமன். நடு ராத்திரியில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவித்தாங்கன்னா நம்மலாம் என்ன பண்ணுறது? தூக்கம் எப்படி சொல்கிறது, இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் நமக்கு சாதிச்சிட்டார்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலோடு இருக்குது. பத்மபூஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார் அஜித் சார் அவர்களுக்கு. உங்களோட கருத்துக்கள் சார்? இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அஜித் ரசிகர்கள். அது நடுராத்திரியாக இருக்கட்டும், வெடிகாலமாக இருக்கட்டும், எப்போ வேணாலும் இருக்கட்டும், எங்கள் தலையை பற்றி ஒரு இதுனா நாங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடும். இந்த பத்மபூஷன் விருதிற்கு மிக தகுதியான ஒருத்தர் அஜித்குமார் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கலைப்பிரிவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கலைப்பிரிவில் கொடுத்து இத்தனை ஆண்டு கால சினிமா, அந்த சினிமாவை தாண்டி ஒரு பைக் ரேஸை தாண்டி ஒரு கார் ரேஸில் சமீபத்தில் துபாயில் நடந்த அந்த இதில் இந்தியாவிற்கு 3வது இடம் அப்படின்னு ஒரு பெருமையை கொண்டு வந்து சேர்த்தது. ஒரு நடிகனாக மட்டும் பார்த்த இந்த தமிழ் திரையுலகில் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க ஒரு கார் ரேசராக பார்த்தது தான் அஜித்துக்கும் பெரிய சந்தோஷமாயிடுச்சு. நடிகனாக தன்னை பார்த்த அந்த பாதி சந்தோஷத்தை விட ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக தன்னை பார்த்து அந்த கொண்டாடினாங்க பாருங்கள், அதுதான் தமிழில் அவர் பேசுறது. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்தது. குறிப்பாக எப்போ பார்த்தாலும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே இருந்த பல விஷயங்களை பேசுது. குறிப்பாக தனக்கு பேனர் கட்டிக்கிட்டு, கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு, என் பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு தலைன்னு கத்திக்கிட்டு, எனக்காக கோஷம் போட்டுக்கிட்டு, இப்படி இருக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் முதல்ல உங்களை பாருங்கள், நீங்கள் வளருங்க, உங்கள் அப்பா அம்மாவை பாருங்கள், நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போங்க, அதுதான் பெரிய சந்தோஷம்னு. ஆனால் ஒரு சைமன் ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு மனிதன் யாரும் புகழுக்கு ஆசைப்படாதவங்க, பட்டத்துக்கு ஆசைப்படாதவங்களும் இருக்கவே முடியாது. எனக்கு எதுவும் பட்டம் வேணாம், புகழ் வேணாம், என்னை தலைன்னு கூப்பிடாத, அல்டிமேட்னு கூப்பிடாத, ஏகேன்னு கூட கூப்பிடாத, அஜித்குமார் இப்படின்னு கூட கூப்பிட்டு நீ இப்படி தான் கூப்பிடணும் நீ அப்படின்னு சொல்கிற ஒரு நபருக்கு ஒரு பத்மபூஷன் விருது அப்படின்னு இந்தியாவினுடைய மிக உயரிய விருது. முதல் விருது பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ, 3 இது. அதை விட உயரிய விருது பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு கிடச்சிருக்கு. மொத்தமே பாரத ரத்னா 2023-24 வரைக்கும் பார்த்திங்கன்னா 48 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பத்ம விபூஷன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தோராயமாக 1500 பேர் கொடுத்துருப்பாங்க. அதில் குறிப்பாக அஜித்துக்கு கிடைத்தது இந்த நேரத்துலையும் கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். காரணம், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனா, ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் ஒரு சினிமாவுக்குள் எல்லாரும் தான் வராங்க, ரைட்டு, அதையெல்லாம் தாண்டி ஒரு சாதாரண ஒரு நடிகனாக அந்த வாழ்க்கையை துவங்கந்து அந்த நடிகனான பிறகு ஒரு லைம் லைட்டுக்கு வரும்பொழுது பின்னாடி எல்லாமே நடக்கலைங்களா. உங்களுக்கு பணமும் புகழும் எங்கு உடனடியாக கிடைக்கிறதோ அங்கே பாலிடிக்ஸு அதிகமாக உண்டு, எதிரிகளும் அதிகமாக உண்டு. புகழ் சம்பாதிக்க அஜித்தை தாண்டி மறைமுக எதிரிகள். அவருக்கு முதுகில் 32 ஆப்ரேஷன் தாண்டி முதுகில் குத்துனவங்க நிறைய இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் கட்ஸாக நின்று, நான் சினிமாவில் நடிகன் மட்டும் கிடையாதுங்க, கார்லேயும் நிற்பேன், நான் ஒரு ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல போய் முட்டினதை பார்த்து அஜித் கார் ஓட்டல தெரியல அப்படின்னு நாங்கள் ஆனால் நின்று சாதிச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு நிறுத்தி எல்லாரும் விளையாட்டு பக்கம் வாங்கன்னு சொன்னது. அதை எல்லாம் தாண்டி இந்த விருது தனக்கு தகுதியான விருது தானா அப்படின்னு ஒரு கேள்வியோடு சேர்த்து ஒரு அறிக்கையும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் ஒன்று உருக்கமாக கொடுத்துருக்காரு. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. அஜித் சார் அவர் நடிப்புனா நடிப்பு மட்டும் இல்லை, அவர் மற்ற நிறைய ஃபீல்டில் அவரோட கால் தடம் பதிஞ்சிருக்கு. இதில் ட்ரோன் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு, ஐஐடிக்கு ட்ரோனு ரிலேட்டடாக ஏதோ நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, அப்புறம் ரைஃபிள் இது பண்ணியிருக்காரு, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாரு, அப்புறம் நடிக்கிறாரு, கார் ரேஸ் பண்ணுறாரு, பைக் ரேஸ் பண்ணுறாரு, இது சொன்னால் ஒத்துக்குவாங்களா தெரியல, பிரியாணி சமைக்கிறாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அவர் எப்படி சார் இந்த அளவுக்கு சிறந்து விளங்குறாரு? இல்லை, அதுதான் இப்போ மகிழ் திருமணி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வராரு இந்த விடாமுயற்சி சம்மந்தமாக. நான் அவர்கிட்ட பார்த்தது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை அஜித் சார் ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்குது பாருங்கள். அதுதான் நீங்கள் சொன்னதெல்லாம் பட்டியலிடுறாரு. அர்ப்பணிப்போடு செய்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நான் கண்கூட பார்த்தேன். ஒரு சின்ன ஷாட்டு தான், டூப் வேணாம் அப்படின்றாரு. டூப் இல்லாமல் பண்ண முடியுமா சார்ன்றாரு, பண்ணலாங்கன்றாரு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ரிஹர்சல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அதே போல் தான் அவர் போய் சமையல் பண்ணுறாருன்னா அந்த சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு அது தயாராகிறாரு. நீங்கள் ஒரு ரைஃபிள் இதுன்னா அதுக்கு ரெடியாக வராரு. எல்லா வித்தையும் கற்றுக்கணும், அதை முறைப்படி கற்றுக்கணும், அதற்கு தகுதியான ஆளாக நம்ம நிரூபிக்கணும். இந்த ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், தொட்டோம் வந்தோம், ஏதோ ஹாப்பிக்கு போனோம், இது பண்ணணும் கிடையாது. ஒன்று எடுத்தோம்னா அதை கரெக்டாக செய்யணும். அந்த வைராக்கியம் அவர்கிட்ட இருக்கிறது. அதுதான் அவரை இந்த உச்சத்துக்கு கொண்டு வச்சுன்னு சொல்கிற விதம் தான். நீங்கள் அதே போல் தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஆகட்டும்,
நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி கூட பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கூட அப்புக்குட்டி கூட சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாப்புல இது அப்புக்குட்டி தானான்னு அவர் மேலே ஒரு ஆசை தான் வந்து. அதே போல் ஒரு துப்பாக்கி சுடுதல் ஆகட்டும், அதை கரெக்டாக வந்து கன் பாயிண்ட் வச்சு பண்ணது வந்து இப்போ தான் அதை தான் ஒவ்வொருத்தராக நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு கழகத்தில் கூட நன்றி சொல்லிட்டார் வந்து. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய ரேஸ் காரில் அந்த சிம்பலை பொறிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இவர் என்ன அரசாங்கத்துக்கு டிஎம்கே ஆளா, இவர் உதயநிதிக்கு வேண்டப்பட்ட, உதயநிதி வந்து விளையாட்டு மந்திரி, இப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஏங்க, ஒரு தமிழ்நாடு மேம்பாட்டு கழகம் வந்து அதுக்கு பெருமை தானே, அவங்க ஒரு ஸ்பான்சராக அமைச்சிருக்காங்க. ஒரு தமிழனுக்கு பெருமை, ஒரு தமிழ்நாட்டுக்கு பெருமை, ஒரு இந்தியனுக்கு பெருமை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் இங்கே சொல்கிறார் வந்து. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு 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 நன்றி கடிதல், ஒரு உருக்கமான ஒரு கடிதம் இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் வந்து. அஜித் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சார், அஜித் சார் வந்து எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் ஆக்சுவலாக அவர் சினிமாவுக்கு வந்திருக்காரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி சைமன். எங்கே தெரியுங்களா அவங்களுடைய வீடு? ராஜா அண்ணாமலைபுரம் நார்டன் ஸ்ட்ரீட், அதாவது வந்து மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்கும். அவங்க அப்பா அவர் வந்து சுப்பிரமணியம், அம்மா வந்து மோகினி. ஒரு அப்பர் மிடில் கூட கிடையாது, மிடில் கிளாஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க. ஒரு HIG ஃப்ளாட்டு ஓரளவுக்கு அதில் தான் இருந்தார் வந்து. இவருக்கு என்னென்னா படிப்பை வந்து நிறுத்திட்டார், ஒரு பள்ளி படிப்பே நிறுத்திட்டார். இங்கிலீஷ் பிரமாதமாக பேசக்கூடியவர், பைக்கு பிரமாதமாக ஓட்டுவார். நிறுத்தியாச்சு, பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்தப்போ அவங்க அம்மா ஆசைப்பட்டது என்னென்னா இவர் டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஈரோடுக்கெலாம் அனுப்பிச்சு அந்த தொழிலெலாம் கற்றுக்க சொல்லி சில மெட்டீரியல்லாம் வாங்க வச்சு இது பண்ணப்போ இவருடைய ஆர்வம் அப்போ பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணியிருந்தாப்புல. எப்படியாவது சினிமாவுக்குள்ளே போகணும்னு இது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. எப்பயுமே தந்தை ஏன் ரோல் மாடல்னு சொல்கிறாங்கன்னா, மகனுடைய மனசை புரிஞ்ச ஒரு தந்தை தாங்க வந்து. அதனால தான் அப்பா பார்த்தா அப்பா என்ன தான் ஒரு வயசில் இருப்பாங்க அப்பாவை வந்து. அப்பா சொல்கிறதெல்லாம் எரிச்சலாக இருக்கும். இந்த மீசை முளைக்காத கட்டத்தில் அப்பா என்ன தான் ரோல் மாடலாக இருந்தால் கூட என்னையா இருந்தாலும் வந்து சின்ன இருக்கா, நான் அதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் நம்ம. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஏன் சொல்கிறாங்கன்னு மலையாளத்தில் கூட ஒரு படம் வந்தது, பேர் தெரியல, பிரமாதம் படம், வாழான்னு நினைக்கிறேன். ஆமாம், அருமையான ஒரு படம் வந்து. அது போல தான் வந்து. ஆனால் அவங்க அப்பா வந்து தெரியாது. ஏன்னா அவர் தந்தையார் பெயர் வந்து சுப்பிரமணி. அஜித்தும் அவர் தந்தையும் ஒரு அப்பா மகன் கிடையாது, ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு நண்பர்கள் மாதிரியான உறவு. அவர் என்ன நம்ம மகனுடைய மனசை பிடிச்சிக்கிறாரு, கூப்பிட்றாரு, என்னப்பா அவனுக்கு அப்படின்றாரு. நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் ரைட்டு என்ன தான் உன்னுடைய இதுன்னா, சினிமாவில் போனோம்பா அப்படின்னு. சினிமா ரொம்ப கஷ்டன்றாரு. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சரி, 2 வருஷம் டார்கெட், 2 வருஷமோ 3 வருஷமோ கொடுக்குறாரு. இதுக்குள்ளே சினிமா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உன்னுடைய பயணத்தை தொடங்கு, இல்லைனா மறுபடியும் அம்மா விருப்பப்படி வந்துடுறாரு. ஓகேன்றாரு. ஆனால் போராடுறாரு. பெரிய போராட்டம். அமராவதி படம் கிடைக்குது. அதன் பிறகு சில தோல்வி படங்கள், பவித்ரா மாதிரியான தோல்வி படங்கள்லாம் வருது. வான்மதி இட்டு கொடுக்குது. காதல் கோட்டை மிகப்பெரிய இட்டு கொடுக்குது. ரைட், ஓகே, மகன் பிடிச்சதை சாதிச்சிட்டார். இந்த ஒரு வைராகியம் தான் அஜித் கிட்டே வரும். வளர 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 அவருக்கான எதிரிகள் பின்புலத்துலேருந்து செய்கிற சேட்டைகள், வேலைகள் இதெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வளர்றாரு. தன்னுடைய தந்தை தான் தன்னை வந்து அப்படி ஏற்றி விட்டவர் இந்த துறைக்கு. அதனால தான் அவர் தந்தை வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ இவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லிட்டு, குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டார். அவர் அந்த இறந்தபோது கூட பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று திடுதுப்புன்னு வச்சுருந்தார். இது வந்து எங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு இது, துக்கத்தில் பங்கேற்றுக்குன்னா ரொம்ப நன்றி, அது உங்கள் இடத்துலேருந்து. ஏன்னா விட்டுருந்தால் அந்த நீலாங்கரையே தாங்கியிருக்காது, அவ்வளோ ஃபேன்ஸ் உள்ளே இறங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு அறிக்கைக்கு கட்டுப்பட்டாங்க ரசிகர்கள். அதுதான் பெரிய விஷயம். அவருடைய தந்தை அந்த இறுதி ஊழத்தை கூடவே போயிட்டு இருந்தாப்புல ஒரு இறுக்கமான முகத்தோட. இதை தான் வந்து அந்த அறிக்கையிலையும் அந்த எக்ஸ் வலைதளத்துலேயும் அந்த நன்றியிலையும் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தார்னா இந்த விருது வாங்கிறத பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்னு ஒரு மகனாக, ஒரு நண்பனாக, ஒரு அண்ணனாக, அவர் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான், ஒரு சகோதரனாக அந்த பார்வையில் பார்த்துருக்காரு வந்து. ஆனாலும் வந்து எங்கள் அப்பாவிற்கு தகுதியான ஒரு அறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க, ஒரு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவருடைய ஆன்மா என்னை வந்து வாழ்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ உருக்கமான ஒரு விஷயமா இருக்குது சார். அஜித் சார் வந்து எப்பயுமே அவரோட ஃபேமிலிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அவங்க ஃபேமிலியை வந்து மறைச்சி வைக்கணும்னு நினைப்பார். ஆனால் இவர் மட்டும் எங்கே போனாலும் அவங்க ஃபேமிலியை வந்து அவர் கூடவே இருந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இதுலேயும் ஷாலினி அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன விதமே நல்லா இருந்தது. அதை படிக்கும்போதே நமக்கே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது சார். திருமணத்துக்கு முன் அஜித் வேறு, திருமணத்திற்கு பிறகு அஜித் வேறு. திருமணத்திற்கு முன் இந்த அஜித் வந்து நல்ல மனுஷன்தான். ரகடானவங்களாங்கள, முன்கோபம், எதுக்கெடுத்தாலும் ஒரு செயின் ஸ்மோக்கரு,
ட்ரிங்க்ஸ் அடிப்பார். அப்படியாப்பட்ட ஒரு காட்டுத்தனமான ஒரு மனுஷன், யாருக்கும் கண்ட்ரோல் ஆகாத ஒரு மனுஷனை ஒரு பெண் வந்து செதுக்கி செதுக்கி அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி போய் தன் கணவனுக்குள்ளே இருக்கிற திறமையை கொண்டு வந்து அவரை சாந்தப்படுத்த வேண்டிய இடத்துல சாந்தப்படுத்தி, உற்சாகப்படுத்த வேண்டிய இடத்துல உற்சாகப்படுத்தி, அதற்கு முழு காரணம் வந்து ஷாலினி தான். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே சென்றாலும் தன் மனைவியுடன் தன் குழந்தைகளுடன் செல்கிறது தான் பெரிய விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி செலிபிரிட்டிகளாம் மறைச்சு தான் இது பண்ணுவாங்க, போர்வையெல்லாம் போட்டு கொண்டு போவாங்க வந்து குழந்தைங்களை வந்து. சரி, அது அவங்களுடைய விருப்பம். அதாவது இவங்க தான் என்னுடைய பலம், இவங்க தான் என்னுடைய தூண், இவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன் நான். அதை தான் அந்த இதுலையும் சொல்லியிருக்காரு. இந்த விருது வாங்கினதுக்கு என் தாய் தந்தை, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 25 வருடமாக என்னுடைய மனைவியாகவும் என்னுடைய நல்ல தோழியாகவும் இருக்கிற ஷாலினிக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னை மனுஷனாக என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை இப்படி மாற்றந்தே அவங்க தான். இந்த கார் ரேஸில் அந்த 3ஆம் இடம் வந்த பிறகு ஷாலுக்கு நன்றி அப்படின்னு வருது, தேங்க்ஸ் அப்படின்னு வருது. இதெல்லாம் தாண்டி என்னுடைய குழந்தைகள் என்னை வந்து ஒரு ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஹீரோவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் அப்பா ஹீரோ தான். அவர்கள் நிஜமாக ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹீரோவான வாழ்க்கை எப்படி நான் வாழணும்னா, ஒரு நல்லது செய்து வாழணும். இனி ஒரு நல்ல செஞ்சுட்டு இருக்கு. இனியும் அது வந்து எனக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த விருது வந்து அவங்களுக்கு ஒரு ஹீரோவாக, நிஜ ஹீரோவாக நான் வாழ்ந்தாக வேண்டும்னு அந்த உருக்கமான ஒரு கடிதம், பெரிய நெகிழ்ச்சியான ஒரு கடிதம் கூட அது வந்து. தமிழ்நாட்டில் கலைக்காக நிறைய பேருக்குலாம் பத்மபூஷன் கிடைக்கல, ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு. இதில் அஜித் சாருக்கு கிடைச்சதுக்கு அந்த அவரோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான அந்த ரேஸு அதெல்லாம் காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுவும் ஒரு காரணமாக இருக்குது வந்து. ஏன்னா கலைப்பிரிவில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏதோ போகிற போக்கில் இவங்க கொடுத்தவங்க அவங்க சிபாரிசு கடிதம் வாங்கிட்டு வந்தாங்க, இவங்க இது மூலமா கொடுத்தாங்கன்னு கிடையாது. ஏன்னா இந்த கான்ட்ரவர்சி வந்தது வந்து விஜயகாந்துக்கு ஏன் இன்னும் பத்மபூஷன் விருது கொடுக்கல அப்படின்னு. அப்புறமா அவர் இறந்த பிறகு அதை கொடுத்த பொழுது அவங்க துணைவியாரே சொன்னாங்க, பிரேமலதா விஜயகாந்த், இது என்னத்துக்கு வந்து அவர் கேப்டன் உயிரோடு இருந்ததும் வாங்கியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார்னு. அப்போது அவருக்கு வந்து தேமுதிகன்ற ஒரு கட்சி தடையாக இருந்ததா, அரசியல் ஒரு தடையாக இருந்ததா அப்படின்னு மாதிரி விமர்சனங்களாக இருந்தது. அதன் பிறகு விருது கொடுத்த பிறகு மத்திய அமைச்சர் எல் முருகன் சொன்ன பதில் என்னென்னா, பாரத பிரதமர் மோடிக்கு ரொம்ப விஜயகாந்த் பிடிக்கும், அதையெல்லாம் தாண்டி இந்த விருது கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, ஒரு நேர்மையான ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரி எப்படி இருக்கணும்னு திரையில் காட்டினவர் வந்து விஜயகாந்த். அது அந்த கேட்டகரி நாங்கள் வந்து உட்காந்தவங்க அதை டிக் பண்ணது தான். அது மாதிரி தான் வந்து அஜித்துக்கு வந்து ஏதோ அஜித் இருக்கார், அவர் வந்து தலைன்னு கொண்டாடுறாங்க, அல்டிமேட்டுன்னு இது பண்ணுறாங்கன்றதுக்காக பண்ணது கிடையாது. அது எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுன்னு வராங்க இல்லைங்களா. அவர் பண்ணுறது இடது கை செய்வது வலது கை தெரியாது, வலது கை செய்வது இடது கை தெரியாதது, இது மாதிரியான விஷயங்கள். அதை தாண்டி சொன்னது வந்து ஒரு யதார்த்த மனிதனாக இருந்தது. மற்றவங்களாம் யதார்த்தம் இல்லையா அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கிடையாது இருந்தது. இதெல்லாம் அந்த தகுதி தான். அடுத்தடுத்து இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்து அடுத்து வந்து 2026 வராரு அரசியலுக்குள்ளே. அவர் ஒரு பெரிய பெரும்பான்மையாக பெறுறாரு, அவருக்கு பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இது மாதிரியான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்ம குறைச்சலாக சொல்ல. இந்த விருதை ஒரு தகுதியானவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு குழுவாக அது முடிவு பண்ணி தான் இதில் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சார், இந்த பத்மபூஷன் விருது வந்து இந்த டைமில் அஜித் அவர்கள் கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா விடாமுயற்சிக்கு இது வந்து ஒரு பெரிய பூஸ்டாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொங்கலே அவங்க வந்து தலைப்பொங்கல் இல்லை அப்படின்னு ஆனாலும் அது வந்து தலைப்பொங்கலாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து இதை கொண்டாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா சார்? கண்டிப்பாக வந்து இது ஃபேன்ஸ் வந்து அவங்க அஜித் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் இதுக்கு ஒரு காரணம், நிச்சயமாக அவங்களும் ஒரு காரணம் தான். எனக்கு திரைத்துறையினர் எப்படி எல்லாரும் காரணமாக என்னுடைய அறிமுகப்படுத்தினவங்க, என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய டைரக்டர், அதை தாண்டி என்னுடைய ரசிகர்களை ஒன்றும் வெறுத்து ஒதுக்கலை, அவர்களும் காரணம் அப்படின் பொழுது கண்டிப்பாக கொண்டாடி தீர்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பொங்கல் வந்து தலை பொங்கலாக இல்லைன்னு February 6 எங்களுக்கு பொங்கலும் தீபாவளியும் ஒரே நாள் தான் அப்படின்ற அளவுக்கு இறங்கியாச்சு. இதுவரை பத்மபூஷன் விருதும் கிடைச்சாச்சு, அவரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இது வந்து அஜித்திற்கு இன்னும் பெரிய பொறுப்பான ஒரு விஷயமாக தான் எனக்கு மாறுது. வந்து அவர் சொன்ன அறிக்கையிலேருந்து தெரியுது எனக்கு இன்னும் பொறுப்பு கூடுது. நான் இந்த விருதை வந்து அசால்ட்டாக நான் வந்து கடந்து போயிடல, இது ஏதோ கொடுத்தாங்கன்னு போயிடல, எனக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாகுதுன்னு. அந்த பொறுப்பு ரசிகர்களுக்கு இன்னும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாக அவருக்கு மாறும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு அவர் சொல்கிறது விட்டோன்னா, உங்களுடைய நிலைமையில் நீங்கள் வந்து முன்னேற்றத்திற்கு இன்னும் முன்னேறணும். அவர் ஆரம்பத்திலே அதான் சொன்னது, இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்கள் வந்து ஒரு அடுத்த கட்ட உயரத்தை பார்க்கணும், நீங்கள் இன்னும் ஒரு வெற்றியாளராக மாறணும், நீங்கள் எல்லாத்துலேயும் சாதிக்கணும், அப்போ தான் என் ரசிகர்னு சொல்கிறதுல பெருமைன்னு இதை தான் அதையும் கோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு முன்னேற்றமான ஒரு இடத்துக்கு போகணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு. நீங்கள் மறுபடியும் வாழ்க்கை கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கட் அவுட் வைக்காதீங்க, பாலாபிஷேகம் பண்ணாதீங்க, மறைமுகமாக சொல்கிறார். வந்து இனியாவது அந்த ரசிகர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதை தாண்டி இப்படி ஒரு சொல்கிறதுக்கான மனசும் ஒன்று வேணும், அது அஜித்துக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே சார், அஜித் சாரை வந்து நம்ம ஒரு நடிகராக பெருசாக பார்த்துட்டோம், கார் ரேசராக பயங்கரமாக பார்த்துட்டோம்.
அவருக்காக பத்மபூஷன் அங்கீகாரம் கிடைச்சது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.